Welcome to Press C and to Educational Academy. In this session we are going to study the Cartesian product. If A is equal to 1, 4, B is equal to 4, 5 and C is equal to 5, 7. Find A cross B union A cross C. So first we will find A cross B. A cross B எப்படி கண்டுபிடிக்கணும்னா A வந்து 1 4 அதை எழுதிக்கிங்க. கிராஸ் B வந்து 4 5. இந்த பக்கம் 1 4 A, B வந்து 4 5. காம்பினேஷன் தான் அது. எப்படி காம்பினேஷன் எடுக்கணும்னா 1லேருந்து 4 எடுங்க, 1லேருந்து 5, 1 4 1 5. அதுதான் A கிராஸ் B. ஸோ 1 4 அடுத்து 1 5. அடுத்து என்னன்னு பாருங்க, 4 4 4 4 4 5. ரைட்டா? 4 4 4 5. ஸோ 4 4 4 5. இதுதான் A கிராஸ் B. A கிராஸ் C வந்து A எழுதிக்கிங்க 1 4, கிராஸ் C வந்து 5 7. அப்போ A கிராஸ் C வந்து என்ன எழுதணும்னா சொன்னது போல 1 4 இது A, C வந்து 5 7. இப்போ நீங்கள் காம்பினேஷன் போடுங்க, 1லேருந்து 5க்கு 1லேருந்து 7க்கு. அப்போ 1 5 1 7, 1 5 1 7. அடுத்தது 4 5 4 7. ஸோ அடுத்தது எழுதும்போது 4 5 4 7. இவ்வளோதான் A கிராஸ் C. ஸோ A கிராஸ் B கண்டுபிடிச்சாச்சு, A கிராஸ் C கண்டுபிடிச்சாச்சு. A கிராஸ் பியை 1ன்னு வச்சுக்கோங்க, A கிராஸ் சியை 2ன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா, என்ன கண்டுபிடிக்கணும்னா A கிராஸ் B யூனியன் A கிராஸ் C. இது ரெண்டையும் சேர்த்து எழுதணும். இப்போ A கிராஸ் B வந்து உங்களுக்கு தெரியும் 1 4 1 5 1 5 4 4 4 5. இது A கிராஸ் B யூனியன் A கிராஸ் C 1 5 1 7 4 5 4 7. இதான் A கிராஸ் B யூனியன் A கிராஸ் Cனா ரெண்டையும் சேர்த்து எழுதிடணும். ரெண்டையும் சேர்த்து எழுதுனா 1 4 1 5 1 5 ரெண்டு இடத்துல இருக்குது, ஒரு தடவை எழுதுனா போதும். 1 5 1 7 4 4 4 5 ரெண்டு தடவை இருக்குது. 4 5 ஒரு தடவை எழுதுனா போதும். 4 7. இவ்வளோதான் A கிராஸ் B யூனியன் A கிராஸ் C. A கிராஸ் B யூனியன் A கிராஸ் Cயோட வேல்யூ 1 4 1 5 1 7 4 4 4 5 4 7. இவ்வளோதான் ஆன்சர்.